ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மெகா சைஸ் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 கிலோ அரிசி, அதாவது ஒரு சிப்பன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அன்னதானத்துக்காக செய்யப்பட்டது. பெரிய அளவுகளில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு 25 கிலோ அளவு பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்காங்கங்க. அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் தான் 3 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க கிட்டத்தட்ட. பாருங்கள், பெரிய அளவுகளில் எப்படி சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய பெரிய அளவுகள் செஞ்ச அனுபவம் உள்ளவங்களுக்கு அளவுகள் கூட என்னென்னா தோராயமான கண் அளவுகளில் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த பிரியாணி பர்ஃபெக்டாக. எண்ணெய் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க, ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோ அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தோராயமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரிஞ்சி இலைகள், வாசனைக்காக. பிரிஞ்சி வெஜிடபிள் பிரியாணி அப்படிங்கிறதுனால பிரிஞ்சி இலைகளோட ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு விட ஜாஸ்தியாக பிரிஞ்சி இலைகள் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாசனை பொருட்கள் உள்ளே சேர்த்தாச்சுங்க. அதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு நல்லா வதங்க விடுறாங்க. பாருங்கள், 25 கிலோ அரிசிக்கு சுமார் 3 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்துருக்காங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கூடை அளவுக்கு, அதில் 3/4 பாகம் கூடை அளவுக்கு, அதாவது ஒரு 5லேருந்து 6 கிலோ வெங்காயம் நினைக்கிறேங்க. 5லேருந்து 6 கிலோ வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்காங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குற நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்க்குறாங்க. பூண்டு விழுது தனியாகவும் இஞ்சி விழுது தனியாகவும் அரைச்சி வச்சுருக்காங்க. பூண்டோட நெடி ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால முதல் ஒரு 1/4 கிலோ விட ஜாஸ்தியாக பூண்டோட விழுது சேர்த்துருக்காங்க. அதோடு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து வதக்கி விடுறாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளி உள்ளே சேர்த்து வதக்குறாங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்த சம அளவுக்கு இஞ்சி விழுது, சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலைகள். எதையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம சமைக்கும்போது நம்ம வதக்கிற அளவுக்கு வதங்காமல் அடுத்தடுத்து உள்ளே சேர்த்துக்கிறாங்க. எல்லாமே பெரிய பெரிய அளவுகள் செஞ்ச அனுபவம் உள்ள ஷெஃப்புங்க. அந்த சூட்டிலே அதோட பச்சை வாடை எல்லாமே போயிடும், வதக்கி விடுறாங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து. நம்ம ரைஸ் போடுறதுக்கெல்லாம் எல்லா மசாலாக்களும் ஒன்றோடு ஒன்று வெந்து வரும்போது அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேபேஜ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்து கலந்து விடுறாங்க. பாருங்கள், இரநூறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் இது. 100லேருந்து 200 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அன்னதானத்துக்காக செஞ்சதுங்க இது. அளவு தண்ணி ரைஸ் எந்த பக்கெட்டில் அளக்குறாங்களோ அதே பக்கெட்டில் அளவு தண்ணி வச்சுக்கிறாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா 25 கிலோ, இந்த பக்கெட்டில் 5 பக்கெட் வந்ததுங்க. அதே அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கிறாங்க. காய்கறி வேக ப்ளஸ் மசாலாவோட இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு தனியாத்தூள் உள்ளே சேர்க்குறாங்க. தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர், கொஞ்சம் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு ஃபுட் கலர் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. பாருங்கள்,
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறாங்க. ஹோட்டல் எல்லாம் வந்து பெரிய சைஸ் வெஜிடபிள் பிரியாணி இப்படி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து புளிப்பு சுவைக்காக தக்காளி வந்து அளவாக தான் சேர்த்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துருக்காங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து நமக்கு சாஃப்டாகவும் ப்ளஸ் வந்து மைல்டான தக்காளியோட புளிப்போட தயிரோட புளிப்பும் சேர்த்து நல்லாயிருக்கும். 1 லிட்டர் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலாக்கள் எல்லாம் வதக்கிட்டு, அதாவது காய்கறி பிரியாணி செய்கிறதுக்கு வேணுங்கிற கிரேவி, வெஜிடபிள் பிரியாணிக்கு வேணுங்கிற கிரேவி எல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் அரிசியை ஊற வைக்கிறாங்க, அளக்குறாங்க. பாருங்கள், ஒரு மூட்டை அளவு அரிசி இது. அதாவது வந்து ஒரு சிப்பம் 2 பக்கெட், இப்போ 5 பக்கெட் கிட்டத்தட்ட வருதுங்க. மசாலா கலவையெல்லாம் கலந்து விட்டுட்டு அது கொதிக்கிற நேரம் வரைக்கும் அரிசி ஊறினா போதுமானது. நிறைய நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. ராயல் புல்லட் பச்சரிசி யூஸ் பண்ணி தாங்க இந்த பிரியாணி தயார் பண்ணியிருக்காங்க. அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுட்டு அந்த மசாலா கிரேவி கொதித்து வர வரைக்கும் ஊறினா போதுமானது. இப்போ தண்ணியோட அளவு பத்தலைங்கிறதுனால மறுபடியும் தண்ணி உள்ளே சேர்க்குறாங்க. எல்லாமே ஒரு தோராய கணக்கில் கண் அளவுகள்லேயே சேர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய அளவுகள் வந்து செய்கிற அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸை விட வந்து அவங்களோட கண் அளவுகள்லே கரெக்டாக இதுக்கு இந்த அளவுக்கு போதுமானதுன்னுட்டு கூட குறைய இருக்கும்போது சேர்த்துக்கிறாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கான கிரேவி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த செய்முறை ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாக்களும் நம்ம நிறைய நேரம் வதக்குவோம் எண்ணெயில். ஆனால் இவங்க அதோட சூட்டிலே அது வதங்கிடுங்கிறதுனால அடுத்தடுத்து மசாலா பொருட்கள் உள்ளே சேர்த்து 10 நிமிஷத்தில் டக்குன்னு நமக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி அலசி வடிகட்டிக்கிறாங்க ஒரு கூடையில். இப்போ வந்து நல்ல மசாலா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் வந்து நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாங்க. இருபத்தஞ்சு கிலோ அரிசி ஊற வச்சது நமக்கு வந்து 2 கூடை அளவுக்கு வருது. கூடையில் வடிக்கும்போது நமக்கு வந்து அரிசி வந்து கீழே வீணாகாமல் நமக்கு தண்ணி மட்டும் வடிஞ்சு அரிசி முழுமையாக கிடைக்கும். அதனால் கூடையில் வடித்து தான் வந்து பெரிய அளவுகளில் பெரும்பாலும் வெளியில் கமர்ஷியல் பர்பஸ் செய்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க. கூடை யூஸ் பண்ணி தான். இப்போ அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட வேண்டியதாங்க. நல்ல டெம்டிங் கலரோட கலர்ஃபுல்லாக சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பெரிய அளவு 25 கிலோ அரிசி தாராளமாக வந்து 100லேருந்து 200 பேர் சாப்பிட்லாம். அடிப்பிடிக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லாவே வந்து சாதத்தோடு சேர்ந்து தம் வைக்கிறதுக்கு சரியான பதத்துக்கு வந்திருக்குங்க. இப்போ வந்து அரிசி வந்து கிட்டத்தட்ட 3/4 பாகம் வெந்திருக்கு.
எல்லா பக்கமும் நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி கலந்து விடணும், அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஃப்ளேமை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இனி மூடி போட்டு அதை வந்து 3/4 பாகம் வரைக்கும் வெந்த ரைஸை வந்து நம்ம இனி தம் போட வேண்டியது தான். மூடி போட்டு மூடி வைக்க வேண்டியதாங்க. அதுக்கு மேலே வெயிட்டுக்காக வந்து ஏற்கனவே வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதையே வந்து வெயிட்கான தம்மாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான வெஜிடபிள் பிரியாணி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி டு யூஸுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய்யை மட்டும் மேலாக்க சேர்த்து நம்ம கலந்து விட்டோம்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரான ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி கையில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. 100 பேர்லேருந்து 200 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 25 கிலோ அரிசியை யூஸ் பண்ணி பண்ணது. பார்த்திங்கன்னா சாதம் நல்லா ஒட்டாமல் நல்லாவே சூப்பராக பிரியாணி வந்திருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் கூட. பெரிய அளவுகளில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் ப்ளஸ் வந்து பெரிய அளவுகளில் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பெரிய அளவுகளில் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.